மண்ணீரலையும் கல்லீரலையும் வச்சு தான் ஒரு சூப்பரான மிளகு பெரட்டல் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்காக மண்ணீரலை நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்துட்டேன். அப்படியே வாஷ் பண்ணியும் வச்சுருக்கேன். ஒரு துண்டு ஈரலும் இதனோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு கைக்கொத்து கருவேப்பிலை, இது 3யுமே சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இது 3ம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொருட்களை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வெட்டி வச்சுருக்கிற மண்ணீரலையும் இதனோட நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா பெரட்டி வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். வெந்து சுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஈரல் துண்டுகளையும் இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஈரலையே நம்ம முன்னாடியே ஆட் பண்ணலைன்னா இது ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போ ஈரல் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு ஏற்ப கொஞ்சம் பெப்பர் தூளையும் உப்பையும் நான் கலந்துருக்கேன். இது நல்லா சுண்டு வந்ததுமே நம்மளுடைய ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.